மழை விட்டிருந்தது. அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிய வாணி விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள். சட்டென்று இடது கால் கோணி கொண்டது. ஒரு நொடி குனிந்து அந்த கால் செருப்பு அருந்திருப்பதை கவனித்தாள். சாலை ஓரமாக ஒரு குப்பை தொட்டி இருந்தது. ஜோடி செருப்பையும் அவிழ்த்து குப்பை தொட்டியில் எறிந்தாள். ரொம்ப நாள் ஆகிவிட்டது. புது செருப்பு இன்றைக்கு கண்டிப்பாக வாங்கிவிட வேண்டும். திரும்ப எந்த நிமிடமும் மழை வந்துவிடும் போல இருந்தது. மாமா வீடு பேருந்து நிலையத்திலிருந்து பக்கம்தான். 2 கைகளிலும் கனமான பைகள். மழை பெய்து சொதவென்று இருந்த சாலையில் செருப்பில்லாமல் நடை வேகம் குறைந்தது. வாசல் கதவு திறந்தே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மாமா உற்சாக குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். சமையற்கட்டில் டீ கொதிக்கும் மனம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவள் வருகையை எதிர்பார்த்திராத மாமா முகத்தில் வியப்பு. வாமா வாணி வா என்றவாறே பைகளை வாங்கி கொண்டார். திரும்ப சமையற்கட்டிற்குள் நுழைந்து 2 கோப்பைகளில் டீயோடு திரும்பினார். அட, நான் வருவேன்னு முன்கூட்டியே ஏதாவது பட்சி எங்களுக்கு சொன்னதா மாமா? எனக்கும் சேர்த்து ரெடியாக டீ போட்டிருக்கீங்க. மாமா பதில் சொல்லாமல் புன்னகைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மாமி போய் மாமாவை தனியாக பார்ப்பதே ஒவ்வொரு தடவையும் மனதை நெருடும் வாணிக்கு என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி இருக்கேம்மா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? ஏன் நீ மட்டும் வந்திருக்க? குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதா? அதுங்களுக்கு பரீட்சை மாமா. மந்த்லி டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மாப்பிள்ளை எத்தோசியாக இன்னைக்கு லீவு போட்டிருக்காரு. அதான் அவர்கிட்ட குழந்தைகளை விட்டு நான் ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சூடான டீ மழைக்கு இதமாக இருந்தது. சோஃபாவில் அமர்ந்து ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள். ஹாலில் மாமியின் பெரிய சைஸ் ஃபோட்டோ ஒன்று மாட்டப்பட்டு இருந்தது. அதில் எப்போதோ சாற்றிய பூமாலை காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. மாமா உள்ளே போய் திரும்பிய போது அவர் கையில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன இது? நான் வரதுக்குள்ள டீ குடிச்சாச்சா? வாசல்லையே அப்படியே வாசனை தூக்குது. சமோசா வேண்டாமா? உரத்த குரலில் பேசிக்கொண்டே பக்கத்து போர்ஷன் பரிமிளா மழை தண்ணீர் புடவையில் படாமல் உள்ளே நுழைந்தாள். வலது தோளில் கைப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. எதிர்பாராமல் வாணியை பார்த்ததும் அவள் லேசாக அதிர்ந்து போனது வாணிக்கு கண்கூடாக தெரிந்தது. மாமா முகத்திலும் ஒரு பதட்டம் தெரிந்தது. வாணிதான் முதலில் சுதாரித்து கொண்டாள். வாங்க ஆண்டி, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க போல என்று எழுந்து நின்று பரிமளாவை எதிர்கொண்டாள். நீ வந்திருக்கிறது தெரியவே இல்லை வாணி. வாசல்ல செருப்பு கூட காணோம் என்றாள் பரிமளா. தன் செருப்பு அருந்து போன கதையை வாணி சொல்லி கொண்டிருக்கும் போதே மாமா ஃப்ளாஸ்கில் இருந்து 2 கப்களில் சூடான டீயை ஊற்றி ஒன்றை பரிமளாவிடம் நீட்டினார். பரிமளா இப்போது நிதானமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கைப்பையிலிருந்து சமோசா பொட்டலத்தை எடுத்து பிரித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்தா வாணி, எடுத்துக்கோ. தெருமுனை கடையில் சூடாக போட்டுக்கிட்டு இருந்தான். மழைக்கு நல்லா இருக்குமேனு நான் வாங்கினேன் என்று சொன்னார். மூவரும் சமோசா தின்று டீ குடித்து முடியும் வரை அங்கே மௌனம் நிலவியது. வாணி தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த ஐட்டங்களை டேபிள் மீது கடை பரப்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாமா, இங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிக்குமேனு புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்றப்ப நான் செஞ்சேன். வச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். இதோ பாருங்க, தக்காளி தொக்கு, பூண்டு ஊறுகாய், வீட்டில் போட்ட வத்தல். பரிமளா பக்கம் திரும்பி, ஆண்டி, மாமா இவ்வளவு சாப்பிட மாட்டார். நீங்கள் பாதி எல்லாம் எடுத்துக்குங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன் என்று சொன்னாள். ஒரு பையை பிரித்து வேட்டியும் சட்டையும் எடுத்து மாமா கையில் கொடுத்து, இந்தாங்க மாமா, இது உங்களுக்கு தீபாவளிக்கு என்று சொன்னாள். எதுக்குமா இதெல்லாம் என்று கூறினாலும் மாமாவின் முகம் மலர்ந்துதான் போயிற்று. மனைவி போன பின்னர் தன்னிடம் அக்கறை காட்டும் ஒரே உறவாக தன் தந்தை மகளிடம் அவருக்கும் மிகுந்த பாசம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். வாணி, இரு, உனக்கும் சேர்த்து தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டு வாரேன் என்று பரிமளா தன் போர்ஷனுக்கு விரைந்தாள். மாமாவை தேடி மெயின் ரோடில் மளிகை கடை வைத்திருக்கும் அருணாச்சலம் வர மாமா வாசலுக்கு போய் வராண்டாவில் நின்று அவருடன் பேச ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும்.
மாமாவின் சொந்த வீட்டில் 2 போர்ஷன். ஒன்றில் மாமா மாமி, மற்றொன்றில் பரிமளாவும் அவர் கணவர் ராஜேந்திரனும். இருவர் வீட்டிலும் குழந்தை பாக்கியமில்லை. மாமா அம்பத்தூரிலேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவர். ராஜேந்திரனுக்கு மாநில அரசில் வேலை. மாமி போய் வருஷம் 3 ஆயிற்று. மாமி போன 6ஆம் மாசமே ராஜேந்திரன் 2 நாள் ஜுரத்தில் போய் சேர்ந்தார். பரிமளா +2 வரை படித்திருந்ததனால் ராஜேந்திரனின் அலுவலகத்தில் கருணை அடிப்படையில் ஒரு வேலை கிடைத்து அம்பத்தூரிலேயே அலுவலகம் போய் கொண்டிருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். போன வருஷம் மழை நாளில் கடும் காய்ச்சலில் மாமா படுத்து கிடந்த போது கேள்விப்பட்டு வாணியும் அவள் கணவரும் ஓடோடி வந்தார்கள். அப்போதுதான் அவருக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்து மருந்து வாங்கி கொடுத்து பரிமளா அக்கறையுடன் கவனிப்பதை நேரில் பார்த்தார்கள். குழந்தைகளை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு வந்ததால் வாணிக்கு அன்று இரவு வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம். நான் இங்கே பக்கத்திலேயே தானே இருக்கேன், நான் உங்கள் மாமாவை கவனிச்சுக்கிடுறேன், நீ பயப்படாமல் போய் வா, அப்பப்போ மாமாவுக்கு ஃபோன் மட்டும் மறக்காமல் பண்ணு என்று பரிமளாதான் சமாதானம் சொல்லி வாணியை அனுப்பி வைத்தான். அம்பத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் அடையார் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்ததும் வாணியின் கணவன் அவளை கேட்டான், நீ என்ன நினைக்கிற அவங்கள பற்றி என்று. அவள் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் முழிக்க அவனை சொன்னான், உங்க மாமா அந்த பொம்பளைய வச்சுக்கிட்டு இருக்காரு என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது வாணிக்கு. குரலை எழும்பவில்லை. என்ன கோண புத்தி இந்த மனுஷனுக்கு என்று ஆத்திரமாக வந்தது. ஒரு தனிக்கட்டையான மனுஷனுக்கு நோய்வாய்ப்பட்டால் அக்கம் பக்கத்தில் உதவ மாட்டார்களா? இதை போய் இப்படி பார்க்க வேண்டுமா? வீடு போய் சேரும் வரை கோபத்தில் பேச்சே வரவில்லை வாணிக்கு. தொடர்ந்து வந்த நாட்களில் சமைக்கும் போது, துணி அலசும் போது, பாத்திரம் கழுவும் போது மனசு கிடந்து அலை பாய்ந்தது. ஒரு வேலையும் ஓடவில்லை. அப்படியும் இருக்குமோ என்ற எண்ணம் வரும்போது, சேச்ச இந்த மனுஷன் புத்தி தான் கேவலமாக வேலை செய்யுது, நம்ம மனசை கெடுத்துக்க கூடாது என்று தலையை உலுக்கி தன்னை சரி செய்து கொள்ள முயல்வார். சோதனையாக அப்புறம் உடனே மாமாவை பார்க்க போக கை வரவே இல்லை. உடல்நிலை விசாரணை எல்லாம் ஃபோன் மூலம்தான். இன்றுதான் அடுத்த மாதம் வரும் தீபாவளியை சாக்கிட்டு வந்திருக்கிறாள். பரிமளா வெளியிலிருந்து சமோசா வாங்கி கொண்டு வர மாமா அவள் வருவதற்குள் டீ போட்டு வைத்து காத்திருக்க அவர்களுடைய தோழமையான இனிமையான மாலை தேநீர் நேரம் வாணிக்கும் பிடித்துதான் இருந்தது. தனிமையில் வாழும் மாமாவுக்கு எவ்வளவு அருமையான சிநேகிதம் என்றுதான் நினைக்க தோன்றிற்று. பரிமளா சூடான தோசைகளுடனும் வந்தாள். புதினா சட்னி வாசம் அறை முழுவதும் பரவி பசியை தூண்டியது என்றுதான் சொல்ல வேண்டும். கை கால் கழுவி விட்டு வா வாணி, எப்ப வந்த? நல்லா பசியா இருப்ப என்றாள் பரிமளா. சட்டென்று அவள் கைகளை பிடித்து ஒரு பையை அவள் கையில் திணித்தாள் வாணி என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன இது என்றவாறே அதை பிரித்த பரிமளாவிற்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தான் ஆண்டி, தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தேன், நிச்சயம் கட்டிக்கணும் பண்டிகைக்கு என்று சொன்னாள். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நெற்றி சுருங்கியது பரிமளாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவோ மனசில் தோணிச்சா ஆண்டி, நான் பிரியமாக வாங்கி வந்தேன், நீங்கள் உடுத்திக்கிட மாட்டீங்களா? வாணி நயமாக கேட்டாள். என்ன கலர் இது, புதுசாக இருக்கே? அவள் மனம் நெகிழ்வதை கண்ட வாணி அவசரமாக, பீட்ரூட்டை வெட்டினா உள்ள ஒரு கலர் வருமே, அது போல இல்லை என்றாள். பரிமளாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். யாராச்சும் கேட்டா அப்படியே சொல்லிக்கிடலாமா என்றாள் சிரிப்பினூடே. சூப்பர் ஆண்டி, உங்க கலருக்கு இது ரொம்ப எடுப்பா நல்லா இருக்கும், பாருங்களேன் என்று அவளும் சொன்னாள். என் கண்ணே என்று வாணியை நெற்றியில் முத்தமிட்டாள் பரிமளா. என்ன அன்பான குழந்தம்மா நீ என்று சொன்னாள். மாமா அருணாச்சலத்தை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா நேரமாயிடுச்சு, நான் கிளம்புறேன், தோசை சூடா சுட்டு கொடுத்துருக்காங்க, நேரத்தோடு சாப்பிடுங்க, அப்புறம் பார்க்கலாம், போய் ஃபோன் செய்யறேன் என்று சொன்னாள். கூடவே வாசல் வரை வந்த பரிமளாவிடம் மெல்லிய குரலில், ஆண்டின்னு கூப்பிட்டா என்னவோ அடுத்த வீட்டுக்காரங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் உங்களை மாமின்னு கூப்பிடவா என்று கேட்டு அவள் கரங்களை பற்றி அழித்துவிட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி மனநிறைவோடு நடக்க ஆரம்பித்தாள் வாணி. என்றாள்.